தற்போது ஒரு அண்மை செய்தி. அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அமைச்சரின் கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ள போராட்டத்தை கைவிட்டு அரசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் திமுக அரசை பொறுத்தவரையில் ஊழியர்களின் நலனில் எப்போதும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலன் கருதி பல்வேறு அரசு ஊழியர்களுக்கான நலத்திட்டங்களை முதலமைச்சர் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2.5 ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் தேவைக்கேற்ப பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தும் நாளிலிருந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கும் விரிவாக்கம் செய்து ஆணையிடப்பட்டிருப்பதாகவும், அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 12 மாதங்களாக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது என்றும், அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்க உச்ச வயது வரம்பினை 2 ஆண்டுகள் உயர்த்தி ஆணையிடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு 2021-22ஆம் ஆண்டில் 25 கோடி ரூபாயும், 22-23ஆம் ஆண்டில் 50 கோடி ரூபாயும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்கு சிறப்பு நிதியாக அரசு வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளவர், இதன் மூலம் கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் 65,075 ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் பணிச்சுமையை குறைத்திடவும் பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக கடந்த ஆண்டுகளில் மட்டும் 27,858 பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது தவிர அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 32,709 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் எனவும், அந்த வகையில் மொத்தமாக 2.5 ஆண்டுகளில் 60,567 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை எண் 243 நடைமுறைப்படுத்துவது குறித்து வரப்பெற்ற கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதில் தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு வகைகளிலும் அரசு அலுவலர்களின் நலனுக்காக பல முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளவர், சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்கான மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகை ஆண்டிற்கு ரூபாய் 20,000 கோடி நிறுத்தம் போன்றவற்றின் காரணமாக மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை சற்று அதிகமாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அரசின் கோரிக்கைகளை கனிவாக பரிசீலித்து வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.